வணக்கம் பூனை பிரியர்களே. உங்கள் வீட்டிற்கு ஒரு புதிய சிறிய பூனைக்குட்டியை கொண்டு வர திட்டமிடுகிறீர்களா? வாழ்த்துக்கள். உங்கள் வீடு இனிமேல் இரட்டிப்பு மகிழ்ச்சியால் நிரம்பப் போகிறது. ஆனால் ஒரு நிமிடம், உங்கள் பழைய பூனை அரியணையில் அமர்ந்திருக்கும் ராஜா போல இந்த புதிய ஆள் யார் என்று ஒரு கொலைவெறி பார்வையுடன் பார்க்கிறதா? உங்கள் வீடு ஒரு பூனைகளின் போர்க்களமாக மாறப்போகிறது என்று நினைக்கிறீர்களா? கவலை வேண்டாம். உங்கள் 2 பூனைகளையும் சிறந்த நண்பர்களாக மாற்றுவதற்கான ரகசியங்களை நாங்கள் உங்களுக்குச் சொல்லப் போகிறோம். தொடங்குவதற்கு முன், உங்கள் வில்லன் பூனையின் பெயர் என்ன? கீழே கமெண்டில் சொல்லுங்கள். முதலில், பூனைகளின் மனநிலையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பூனைகள் மனிதர்களைப் போல சமூக விலங்குகள் அல்ல. அவை தங்கள் பிரதேசத்தை மிகவும் நேசிப்பவை. உங்கள் பழைய பூனையைப் பொறுத்தவரை அது அதன் ராஜ்யம். நீங்கள் கொண்டு வரும் புதிய பூனை ஒரு புதிய நண்பன் அல்ல, மாறாக அதன் ராஜ்யத்தை ஆக்கிரமிக்க வந்த ஒரு அந்நியன். அது உங்கள் வீட்டிற்கு திடீரென்று வந்து உங்கள் சோஃபாவில் உட்கார்ந்து உங்கள் சிப்ஸை சாப்பிடும் ஒரு அழைக்கப்படாத உறவினரைப் போன்றது. எனவே உங்கள் பழைய பூனை கொஞ்சம் கோபமாக இருந்தால் அதில் ஆச்சரியப்பட ஒன்றுமில்லை. அதன் பார்வையிலிருந்து பார்த்தால் அது சரிதான். படி 1. பொறுமையே பொக்கிஷம். இதுதான் மிக முக்கியமான விதி. 2 பூனைகளை அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம், 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல. இதற்கு சில நாட்கள், சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் கூட ஆகலாம். அவசரப்பட்டு அவற்றை ஒன்றாக விட்டால் அது வாழ்நாள் முழுவதும் நீடிக்கும் பகைக்கு வழிவகுக்கும். எனவே ஆழமாக மூச்சை இழுத்து பொறுமையாக இருங்கள். உங்கள் பூனைகள் தங்களுக்கு தேவையான நேரத்தை எடுத்துக்கொள்ளட்டும். இந்த செயல்முறையை அவசரப்படுத்த முயற்சிப்பது நெருப்புடன் விளையாடுவது போன்றது. இறுதியில் உங்கள் கைகளில்தான் கீறல்கள் விழும். படி 2. தனிமையான கோட்டை. புதிய பூனையை வீட்டிற்கு கொண்டு வந்தவுடன் அதை நேரடியாக பழைய பூனையிடம் காட்ட வேண்டாம். இது ஒரு பெரிய தவறு. அதற்கு பதிலாக புதிய பூனைக்கென ஒரு தனி அறையை தயார் செய்யுங்கள். அந்த அறையில் அதற்கு தேவையான உணவு, தண்ணீர், கழிப்பறை பெட்டி, லிட்டர் பாக்ஸ் மற்றும் சில விளையாட்டுப் பொருட்கள் இருக்க வேண்டும். இந்த பாதுகாப்பான அறை புதிய பூனைக்கு புதிய சூழலுக்கு பழகவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் உதவும். இது அதன் சொந்த கோட்டை போல செயல்படும், அங்கு அது பாதுகாப்பாக உணர முடியும். படிமுறை. வாசனைகளின் பரிமாற்றம். பூனைகள் பார்வையை விட வாசனை மூலம் அதிகம் தொடர்பு கொள்கின்றன. அவை சந்திப்பதற்கு முன்பே ஒன்றின் வாசனையை மற்றொன்றுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். இது மிகவும் எளிமையானது. ஒரு சுத்தமான துணியை எடுத்து உங்கள் பழைய பூனையின் கன்னம் மற்றும் தலையில் மெதுவாக தேய்க்கவும். இப்போது அந்த துணியை புதிய பூனையின் அறைக்குள் வையுங்கள். அதேபோல புதிய பூனையின் வாசனையுள்ள ஒரு துணியை பழைய பூனை இருக்கும் இடத்தில் வையுங்கள். இதை தினமும் செய்யுங்கள். இது ஹலோ, நான் இங்கே இருக்கிறேன் என்று அவை மெதுவாக சொல்லிக்கொள்வது போன்றது. படி 4. சாப்பாட்டு நேர நட்பு. அடுத்த கட்டமாக அவற்றின் உணவு நேரத்தை ஒரு நேர்மறையான அனுபவமாக மாற்ற வேண்டும். புதிய பூனையின் அறை கதவின் ஒரு பக்கத்தில் புதிய பூனைக்கும் மறுபக்கத்தில் பழைய பூனைக்கும் உணவு வையுங்கள். ஆரம்பத்தில் அவை கதவிலிருந்து தூரத்தில் சாப்பிடலாம், ஆனால் நாட்கள் செல்லச் செல்ல அவை கதவுக்கு அருகில் வந்து சாப்பிடப் பழகும். இதன் மூலம் மற்ற பூனையின் வாசனை வரும்போது தங்களுக்கு பிடித்த உணவு கிடைக்கிறது என்ற ஒரு நல்ல எண்ணம் அவற்றின் மனதில் பதியும். இது ஒரு உளவியல் தந்திரம். படி 5. இடமாற்றம் செய்யுங்கள். இப்போது அடுத்த கட்டம். உங்கள் பழைய பூனையை புதிய பூனையின் பாதுகாப்பான அறைக்குள் சில நிமிடங்கள் உலவ விடுங்கள். அதே நேரத்தில் புதிய பூனையை வீட்டின் மற்ற பகுதிகளை ஆராய அனுமதியுங்கள். ஆனால் அவை இரண்டும் நேருக்கு நேர் சந்தித்துவிடக்கூடாது. இந்த இடமாற்றம் அவை ஒன்றின் பிரதேசத்தை மற்றொன்று ஆராய்ந்து வாசனைகளை பரிமாறிக்கொள்ள உதவும். பழைய பூனை என் ராஜ்யத்தில் இவன் என்ன செய்கிறான் என்று ஆராயும். புதிய பூனை, ஓ, இதுதான் என் புதிய வீடா என்று தெரிந்து கொள்ளும். படி 6. முதல் பார்வை. ஜாக்கிரதை. பல நாட்கள் வாசனை பரிமாற்றத்திற்குப் பிறகு அவை ஒன்றையொன்று முதலில் பார்க்கும் நேரம் இது. ஆனால் ஜாக்கிரதை, ஒரு குழந்தை பாதுகாப்பு கேட், பேபி கேட் அல்லது கதவை லேசாக திறந்து வைத்து அதன் வழியாக பார்க்க அனுமதியுங்கள். இந்த முதல் சந்திப்பு சில நிமிடங்கள் மட்டுமே நீடிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் முறைத்துப் பார்க்கலாம் அல்லது லேசாக ஹிஸ் என்ற சத்தம் எழுப்பலாம்.
இது சாதாரணமானது. உடனடியாக கதவை மூடிவிடுங்கள். இந்த சந்திப்பை ஒரு நாளைக்கு பலமுறை குறுகிய நேரத்திற்கு செய்யுங்கள். படி 7. விளையாட்டு நேரம். மேற்பார்வையிடப்பட்ட சந்திப்புகளின் போது இரண்டையும் ஒரே நேரத்தில் விளையாட வைப்பது ஒரு சிறந்த வழி. ஒரு நீண்ட குச்சி பொம்மையை வாண்ட் டாய் பயன்படுத்தி இரண்டையும் ஒரே நேரத்தில் விளையாடத் தூண்டுங்கள். அவை பொம்மையின் மீது கவனம் செலுத்துவதால் ஒன்றையொன்று எதிரியாக பார்க்கும் வாய்ப்பு குறையும். விளையாட்டு மூலம் அவை ஒன்றாகச் செயல்பட கற்றுக்கொள்ளும். இது அவற்றின் மன அழுத்தத்தை குறைத்து ஒரு நேர்மறையான தொடர்பை உருவாக்கும். படி 8. பாராட்டுக்கள் மற்றும் பரிசுகள். அவை இரண்டும் அமைதியாக ஒரே அறையில் இருக்கும்போது அவற்றுக்கு பிடித்தமான தின்பண்டங்களை கொடுத்து பாராட்டுங்கள். அவை ஒன்றையொன்று முறைக்காமல் அமைதியாக இருந்தால் நல்ல பூனை என்று சொல்லி மெதுவாக ட்லூட்டிக் கொடுங்கள். இதன் மூலம் மற்ற பூனையுடன் அமைதியாக இருப்பது ஒரு நல்ல விஷயம். அது தங்களுக்கு பரிசுகளை பெற்றுத்தரும் என்று அவை புரிந்து கொள்ளும். நேர்மறையான வலுவூட்டல் பாசிட்டிவ் ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் எப்போதும் வேலை செய்யும். படி 9. ஹிஸ் சத்தம். ஒரு எச்சரிக்கை மட்டுமே. உங்கள் பழைய பூனை புதிய பூனையை பார்த்தவுடன் ஹிஸ் என்று சத்தம் எழுப்பினால் பயப்படாதீர்கள். அது ஏய், இது என்னிடம் கொஞ்சம் தள்ளியிரு என்று சொல்வதற்கான ஒரு வழி. அது ஒரு தாக்குதல் அல்ல, ஒரு எச்சரிக்கை மட்டுமே. இந்த நேரத்தில் பழைய பூனையை திட்டாதீர்கள். அது அதன் இயல்பான குணம். அதற்கு பதிலாக அவற்றின் கவனத்தை வேறு திசைக்கு திருப்புங்கள். ஒரு பொம்மையை காட்டி விளையாடலாம் அல்லது அவற்றை மீண்டும் தனித்தனி அறைகளுக்கு அனுப்பிவிடலாம். படி 10. ஒருபோதும் கட்டாயப்படுத்தாதீர்கள். இது மிக முக்கியமான அறிவுரை. பூனைகளை ஒருபோதும் ஒன்றாக இருக்க கட்டாயப்படுத்தாதீர்கள். அவற்றை ஒரே கூண்டில் அடைப்பதோ அல்லது ஒன்றின் மீது மற்றொன்றை வைப்பதோ கூடாது. இது அவற்றின் பயத்தை அதிகரித்து சண்டைக்கு வழிவகுக்கும். அவை தங்களுக்குள் பழகிக்கொள்ளும் வேகத்தை அவர்களே தீர்மானிக்கட்டும். உங்கள் வேலை ஒரு பாதுகாப்பான மற்றும் நேர்மறையான சூழலை உருவாக்குவது மட்டுமே. படி 11. தனித்தனி வளங்கள். ஆரம்ப நாட்களில் எல்லாவற்றையும் இரண்டாக வைத்திருப்பது நல்லது. 2 உணவு பாத்திரங்கள், 2 தண்ணீர் பாத்திரங்கள் மற்றும் மிக முக்கியமாக 2 அல்லது 3 கழிப்பறை பெட்டிகள், லிட்டர் பாக்ஸஸ். பூனைகள் தங்கள் வளங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. தனித்தனியாக கொடுப்பதன் மூலம் அவற்றுக்கிடையேயான போட்டி மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கலாம். இது ராஜ்யத்தை பிரித்துக் கொடுப்பது போன்றது. படி 12. சண்டையை தடுப்பது எப்படி? ஒருவேளை அவை சண்டையிட ஆரம்பித்தால் உங்கள் கைகளை பயன்படுத்தி அவற்றை பிரிக்க முயற்சிக்காதீர்கள். அது உங்களுக்குத்தான் ஆபத்து. அதற்கு பதிலாக லாவுட் ஒரு சத்தத்தை எழுப்புங்கள். கைகளை தட்டுவது அல்லது ஒரு புத்தகத்தை தரையில் போடுவது போன்ற செயல்கள் அவற்றின் கவனத்தை திசை திருப்பும். சண்டை நின்றவுடன் அவற்றை மீண்டும் தனித்தனி அறைகளுக்கு அனுப்பி சில நாட்களுக்குப் பிறகு மீண்டும் அறிமுக செயல்முறையை ஆரம்பத்திலிருந்து தொடங்குங்கள். படி 13. உங்கள் அன்பை பகிர்ந்து கொடுங்கள். புதிய பூனை வந்தவுடன் உங்கள் முழு கவனத்தையும் அதன் மீது செலுத்தி பழைய பூனையை மறந்துவிடாதீர்கள். இது பழைய பூனைக்கு பொறாமையை ஏற்படுத்தும். இரண்டிற்கும் சமமாக உங்கள் நேரத்தையும் அன்பையும் கொடுங்கள். பழைய பூனையுடன் தனியாக விளையாடுங்கள். அதை தடவிக் கொடுங்கள். நீதான் என் முதல் செல்லம், உன்னை நான் மறக்கவில்லை என்பதை அதற்கு உணர்த்துங்கள். படி 14. ஃபெரோமோன் டிஃப்யூசர்கள். ஃபெரோமோன் டிஃப்யூசர்ஸ். சந்தையில் ஃபெலிவே போன்ற ஃபெரோமோன் டிஃப்யூசர்கள் கிடைக்கின்றன. இவை பூனைகளை அமைதிப்படுத்தும் ரசாயனங்களை காற்றில் பரப்பும். இது ஒரு மாயாஜாலம் அல்ல, ஆனால் இது பூனைகளின் மன அழுத்தத்தை குறைத்து அவை அமைதியாக உணர உதவும். இது ஒரு கூடுதல் உதவி மட்டுமே, ஆனால் பல சமயங்களில் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். படி 15. பூனைகளின் உடல் மொழி. உங்கள் பூனைகளின் உடல் மொழியை கவனிக்க கற்றுக்கொள்ளுங்கள். காதுகள் பின்னோக்கிச் சென்றால், வால் வேகமாக ஆட்டினால் அல்லது உடல் விரைப்பாக இருந்தால் அவை கோபமாக அல்லது பயமாக இருக்கின்றன என்று அர்த்தம். இந்த அறிகுறிகளை நீங்கள் கண்டால் உடனடியாக அவற்றை பிரித்து விடுங்கள். அவை அமைதியாக மெதுவாக கண் சிமிட்டினால் அல்லது ஒன்றையொன்று முகர்ந்து பார்த்தால் அது ஒரு நல்ல அறிகுறி. படி 14. உயரமான இடங்களை உருவாக்குங்கள். பூனைகள் உயரமான இடங்களில் அமர விரும்பும். அங்கிருந்து அவை தங்கள் ராஜ்யத்தை கண்காணிக்க முடியும். உங்கள் வீட்டில் பூனைகள் ஏறி அமரக்கூடிய அலமாரிகள்,
பூனை மரங்கள், கேட் ட்ரீஸ் போன்ற உயரமான இடங்களை உருவாக்குங்கள். இது அவை ஒன்றையொன்று தவிர்க்கவும் பாதுகாப்பாக உணரவும் உதவும். உயரமான இடத்தில் இருப்பவர் எப்போதும் ராஜாவைப் போல உணர்வார். படி 17. பொதுவான தவறு தண்டிப்பது. உங்கள் பழைய பூனை புதிய பூனையிடம் முரட்டுத்தனமாக நடந்து கொண்டால் அதை திட்டவோ அடிக்கவோ கூடாது. தண்டிப்பது ப்ராப்ளமையே இன்னும் மோசமாக்கும். அது உங்களை பார்த்து பயப்பட ஆரம்பிக்கும். அதற்கு பதிலாக அதன் கவனத்தை திசை திருப்பி நல்ல நடத்தைகளை பாராட்டுங்கள். பொறுமை, பொறுமை, மீண்டும் பொறுமை. படி 18. முன்னேற்றத்தின் அறிகுறிகள். அவை எப்போது நண்பர்களாகின்றன என்பதை எப்படி அறிவது? அவை ஒன்றையொன்று முகர்ந்து பார்த்தால், ஒரே அறையில் அமைதியாக தூங்கினால், அல்லது மிக முக்கியமாக ஒன்றின் உடலை மற்றொன்று நக்கிக் கொடுத்தால். குரூமிங். நீங்கள் வெற்றி பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். இது பூனைகளின் உலகில் நாம் இப்போது நண்பர்கள் என்று சொல்வதற்கு சமம். இந்த தருணத்தைக் கொண்டாடுங்கள். படி 19. வயது மற்றும் குணாதிசயம். ஒரு இளம் பூனைக்குட்டியை ஒரு வயது வந்த பூனையுடன் அறிமுகப்படுத்துவது பொதுவாக எளிதாக இருக்கும். 2 வயது வந்த பூனைகளை அறிமுகப்படுத்துவது சற்று கடினமாக இருக்கலாம். ஒவ்வொரு பூனையின் குணாதிசயமும் வித்தியாசமானது. சில பூனைகள் இயல்பாகவே நட்பாக இருக்கும். சில பூனைகளுக்கு அதிக நேரம் தேவைப்படும். உங்கள் பூனைகளின் குணாதிசயத்தை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுங்கள். படி 20. நீங்கள் தனியாக இல்லை. இந்த செயல்முறை உங்களுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தினால் கவலை வேண்டாம். நீங்கள் தனியாக இல்லை. தேவைப்பட்டால் ஒரு கால்நடை மருத்துவரிடமோ அல்லது விலங்கு நடத்தை நிபுணரிடமோ உதவி கேட்கத் தயங்காதீர்கள். அவர்களின் அறிவுரை இந்த செயல்முறையை எளிதாக்க உதவும். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் இலக்கு 2 மகிழ்ச்சியான, ஆரோக்கியமான பூனைகளைக் கொண்ட ஒரு அமைதியான வீடு. பார்த்தீர்களா? இது ஒரு போர்க்களம் அல்ல, ஒரு புதிய நட்பை உருவாக்கும் கலை. இப்போது உங்கள் பழைய பூனை ஒரு வில்லனைப் போல முறைத்தால் அதன் அர்த்தம் யார் நீ என்பதல்ல. சரி, என் ராஜ்யத்தில் வாழ சில விதிகள் உள்ளன என்பதுதான். கொஞ்சம் பொறுமை, அன்பு மற்றும் நாங்கள் சொன்ன இந்த தந்திரங்களை பயன்படுத்தினால் உங்கள் வீடு 2 மகிழ்ச்சியான பூனைகளின் மியாவ் சத்தத்தால் நிரம்பும். அவை ஒன்றாக சோஃபாவில் சுருண்டு படுக்கும் காட்சியைக் காண்பதுதான் உலகின் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் உங்களைப் போன்ற மற்ற பூனை பிரியர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். உங்கள் பூனைகள் இப்போது நண்பர்களா? உங்கள் வெற்றிக் கதையை கீழே கமெண்டில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.